வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால 1989ல வெளியான உத்தரம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான மிஸ்ட்ரி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். மம்முட்டி தான் இந்த படத்துல லீடா பண்ணிருப்பாரு. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த படத்தோட பிளாட் என்னன்றதை நான் சொல்றேன். ஆக்சுவலா நம்ம மம்முட்டிக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அந்த ஃப்ரெண்டு ஒய்ஃபு கூட சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா ஒய்ஃபு சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாங்க. ஆனா சூசைட் பண்றதுக்கு என்ன காரணம்னு தெரியல. ஏன்னா ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியா தான் இருந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்புறம் எப்படி சூசைட் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்விக்கான பதிலை நான் கண்டுபிடிச்சு சொல்றேன்ற மாதிரி மம்முட்டி ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. அதுக்கான பதிலை தேடி அலையிறாரு. அதுக்கான பதிலை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே மேத்யூன்னு ஒரு பணக்காரரோட வீட்டை காட்டுறாங்க. இவரோட வீட்டுல ஒரு வேலைக்காரரு ஒரு வேலைக்காரி இருப்பாங்க. இந்த வேலைக்காரர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த நாய் வேற கத்திக்கிட்டே இருக்குன்ற மாதிரி புலம்பிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காரு. இவரோட ஒய்ஃப் தான் இந்த இடத்துல வேலைக்காரியா இருக்காங்க போல. சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் ஹெல்ப் பண்றாரு. அப்படி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும் போது கன் ஷாட் சவுண்ட் கேக்குது. என்ன கன் ஷாட் சவுண்ட் கேக்குதுன்னு யோசிக்கிறாரு. நம்ம தான் அப்படி நினைக்கிறோம் போலன்ற மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஆனா இந்த நாய் வேற விடாம குலைச்சுக்கிட்டே இருக்கு. ஏன் குலைச்சுக்கிட்டே இருக்கு? சரி மேல போய் பார்ப்போன்ற மாதிரி இவரை மேல பாக்குறதுக்காக வராரு. இவரோட ஓனரான மேத்யூ வெளியே போயிருப்பாரு. மேத்யூவோட ஒய்ஃப் மட்டும் தான் வீட்டுல இருப்பாங்க. இவருமே பாக்குறதுக்காக அந்த ரூம்க்கு வராரு. அப்படி வந்தவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஆக்சுவலா அந்த மேத்யூவோட ஒய்ஃப் அவங்களே ஷூட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. அதை பார்த்து தான் இவர் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இங்கதான் உத்தரம்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப 2 நாள் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. இந்த வீட்டுல இருக்க மேத்யூவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவர் டெல்லியில தான் பத்திரிக்கைக்காரரா வேலை பார்க்கறாரு. அவரால் அந்த நாள் வர முடியல போல. நான் இப்ப வந்துட்டு இருக்கேன், அவனை குடிக்காம பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த வேலைக்காரர் கிட்ட சொல்றாரு. இந்த ஒர்க்கருமே முதலாளி மேத்யூவை எழுப்புறதுக்காக வராரு. அவர் ஒய்ஃப் இறந்து போனதை நினைச்சு ரொம்ப சோகத்துல இருக்காரு. திரும்ப திரும்ப சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. முதலாளி இவ்வளவு குடிச்சீங்கன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது, சாப்பிட கூட மாட்டீங்கன்ற மாதிரி வேலைக்காரர் சொல்றாரு. எல்லாம் எனக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் போங்க அவர் கோவமா சொல்லிட்டாரு. எதுவுமே பேச முடியாம இவரும் அமைதியா இங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஆக்சுவலா இவரோட ஃப்ரெண்டு பேரு பாலச்சந்திரன் சொல்லியிருப்பேன். இந்த ரோல தான் மம்முட்டி பண்ணிருப்பாரு. இப்ப மம்முட்டி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வாங்கன்ற மாதிரி இந்த வேலைக்காரரும் வெல்கம் பண்றாரு. இவரை பொறுத்த வரைக்கும் மேத்யூவோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாரு. இப்ப படுத்துட்டு இருக்க மேத்யூவை எழுப்புறாரு. ஃபீல் பண்ணாது அப்படின்ற மாதிரி இவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, கன்னை கிளீன் பண்ணிருக்காங்க. தெரியாதனமா அது ஷூட் ஆகி இறந்து போயிருக்காங்க போல. நம்ம என்னடா பண்ண முடியும், ஆக்சிடென்டா நடந்திருக்கு, ஃப்ரீயா விடுன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இந்த பாலச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் அனாதையா இருப்பாரு. மேத்யூ அப்பா இருக்காருல, இவரை படிக்க வச்சு இன்னைக்கு பெரிய ஆளா மாத்திருப்பாரு. அதனால தான் இவருக்கு மேத்யூவை ரொம்ப பிடிக்கும். மேத்யூ குளிச்சுட்டு வா சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப அவருமே சாப்பிடறதுக்காக வந்துடுறாரு. முதலாளி 2 நாளா சாப்பிடவே இல்ல, நீங்க வந்ததுனால தான் சாப்பிடுறாரு அப்படின்ற மாதிரிலாம் ஒர்க்கர் சொல்றாரு. ஆனா இப்ப கூட மேத்யூ சாப்பிடல, சும்மா பேருக்கு தான் தட்டுல கை வச்சிருக்காரு. இங்க ஒரு பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த மேத்யூவோட ஒய்ஃப் பேரு செலினா அப்படின்றது. மேத்யூவும் பாலச்சந்திரனும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு டாபிக் ரிலேட்டடா ஆர்கியூலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து செலினா இருக்காங்கல்ல, சண்டை போடாதீங்க ரிலாக்ஸா இருங்கன்ற மாதிரிலாம் 2 பேரையும் சமாதானம் பத்தி இருப்பாங்க. அதுதான் பிரசன்ட்ல இந்த மேத்யூ யோசிச்சு பாக்குறாரு. இவருக்கு சாப்பிடுற எண்ணமே போயிருது. சாப்பிடாம கை கழுவிடுறாரு. நீங்க தான் கொஞ்சம் அவரை தேத்தணும் அப்படின்ற மாதிரி ஒர்க்கர் சொல்றாரு. கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. ஆக்சுவலா இங்க வேலைக்காரியா ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்களுமே மேத்யூவோட கண்டிஷனை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இப்ப மேத்யூ ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கும் போது இவரும் வெளியே வந்து மேத்யூ கிட்ட பேசுறாரு. ஆக்சிடென்டலா இது நடந்துருச்சு, யாரு என்ன பண்ண முடியும், ஃப்ரீயா விடு அப்படின்ற மாதிரி சமாதானம்லாம் சொல்றாரு. அப்பதான் மேத்யூ இருக்கார்ல, இல்லடா இது ஆக்சிடென்ட் கிடையாது, போலீஸ் தான் அந்த மாதிரி கேஸை முடிச்சிருக்காங்க, கண்டிப்பா இது சூசைட் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எது சூசைடா, எப்படி சொல்ற அப்படின்ற மாதிரி ஹீரோ ஷாக்கிங்கா கேக்குறாரு. செலினாவும் இவரும் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருப்பாங்க. செலினா ஒரு வாட்டி கன்னை கிளீன் பண்றதுக்காக போயிருப்பாங்க. அவசரப்பட்டு இப்படிலாம் கிளீன் பண்ணக்கூடாது, எப்படி கிளீன் பண்ணணும் நான் சொல்லி தரேன்ற மாதிரி இவரும் சொல்லி தந்திருப்பாரு. அதாவது இந்த லாக் போட்டிருக்கான்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் கிளீன் பண்ணணும், இல்லனா ஷூட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தந்திருப்பாரு. சோ அவங்களுக்கு அதை பத்தி நல்லா தெரியும். கிளீன் பண்ணும் போது ஷூட் பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல, அவளா லாக் எடுத்திருக்கா, அவளா ஷூட் பண்ணிருக்கா. ஆனா அது ஏன் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எப்பவுமே ஒருத்தர் தற்கொலை எப்ப பண்ணுவாங்க, ஏதாவது கஷ்டத்துல இருந்தா தானே பண்ணுவாங்க. ஆனா ஒய்ஃபுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டமும் இல்ல. அன்னைக்கு காலையில கூட என்கிட்ட நல்லா பேசினா, அதுக்கப்புறம் தான் நான் வெளியே கிளம்புனேன், பார்த்தா அதுக்குள்ள இப்படி ஆயிருச்சு, இதுல ஏதோ தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு செலினா கிட்ட இருந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு லெட்டர் வந்திருக்கும். அந்த லெட்டர் அவர் படிச்சிருக்க மாட்டாரு. இப்ப படிக்கலான்ற மாதிரி ரூம்க்கு வந்து அந்த லெட்டரை எடுத்து படிக்கிறாரு. செலினா அப்பப்ப லெட்டர் போடுவாங்க போல. அந்த லெட்டர்ல மேத்யூவை பத்தி நிறைய எழுதியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கோன்ற மாதிரிலாம் எழுதியிருக்காங்க. இன்னும் ஹீரோ கல்யாணம் பண்ணாம இருக்கார்ல,
நீங்களும் கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணணும். நீங்களா ஒரு பொண்ணை பார்க்கலன்னு வச்சுக்கோங்க, நானும் இவரும் சேர்ந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து உங்களுக்கு கட்டி வச்சிருவோம் அப்படின்ற மாதிரிலாம் விளையாட்டா எழுதியிருக்காங்க. இதை தாண்டி அவங்கள பொறுத்த வரைக்கும் கவிதை எழுதுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். புனை பேர்ல தான் கவிதை எழுதிட்டு இருக்காங்க. இப்போ புதுசா ஒரு கவிதை எழுதியிருக்கேன், உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன், இதுதான் அந்த கவிதை அப்படின்ற மாதிரிலாம் எழுதி வச்சிருக்காங்க. இவருமே அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி தான் இந்த லெட்டரை எழுதியிருக்காங்க. அப்போ வரைக்கும் கூட ரிலாக்ஸா தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அவங்களுக்கு டென்ஷன் வந்திருக்கும், அதுக்கப்புறம் எதுக்காக அவங்க சூசைட் பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் தலையை பிச்சுக்கிறாரு. ஃப்ரெண்டை பார்க்கலான்னு வந்தா ஃப்ரெண்டு இன்னும் தூங்காம இருக்கிறது தெரியுது. ஏன்டா தூங்காம இருக்க, தூங்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த கேள்விக்கு பதில் தெரியாம என்னால எப்படா தூங்க முடியும்ன்ற மாதிரி ஃப்ரெண்டு கேட்கிறாரு. இந்த கொஞ்ச நாள்ல செலினாக்கும் உனக்கும் நடுவுல பிரச்சனை போச்சான்னு ஹீரோ கேட்கிறாரு. அப்படி போச்சுன்னா அது கூட காரணமா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சிருப்பனே, அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ வேற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட கேட்கிறாரு, அதாவது உனக்கு வேற ஏதாவது பொண்ணுங்க கூட பழக்கம் இருக்கா, அந்த பழக்கம் ஒரு வேலை செலினாக்கு தெரிய வந்திருக்கலாம், அதனால இப்படி முடிவு எடுத்திருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னை பத்தி உனக்கு தெரியாதாடா, எந்த பொண்ணு கூடயும் எனக்கு பழக்கம் கிடையாது, செலினா மாதிரி ஒருத்தி எனக்கு கிடைச்சிருக்காடா, அதை மீறி வேற யாரை நான் லவ் பண்ண போறேன், அந்த மாதிரி யாரு கூடயும் எனக்கு பழக்கம் கிடையாது, நீ வேணா விசாரிச்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி, அப்படி எதுவுமே இல்லைன்னா ஒருவேளை ஆக்சிடென்டா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு, நீ தான் தேவையில்லாம யோசிக்கிற போலன்னு ஹீரோ சொல்லிட்டாரு. நான் எப்படி அந்த கன்னை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்றத தெளிவா சொல்லி கொடுத்துருக்கேன். அதை மீறி ஆக்சிடென்டலா இது நடக்க 1% வாய்ப்பு இருக்கு, அந்த விஷயத்த நான் ஏத்துக்கிறேன். ஆனா 99% அது சூசைடா இருக்க தான் வாய்ப்பு இருக்கு. அப்படி சூசைடுன்ற பட்சத்துல அவளுக்கு என்ன பிரச்சனை, எதனால இந்த முடிவை எடுத்தான்றது எனக்கு குழப்பமா இருக்கு. அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கிற வரைக்கும் நான் குழப்பமா தான்டா இருப்பேன். நீ பத்திரிக்கைக்காரன் தானே, எப்படியாவது இதுக்கான பதிலை மட்டும் எனக்கு கண்டுபிடிச்சு தாடா, அது வரைக்கும் எனக்கு நிம்மதியா தூக்கமே வராதுன்ற மாதிரிலாம் புலம்புறாரு. ஃப்ரெண்டு புலம்புறதை கேட்கும் போது இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலைப்படாத, என்ன ஏதுன்றதை நான் கண்டுபிடிக்கிறேன், இப்படி படுத்து தூங்குன்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டை படுக்க வச்சிடுறாரு. அவங்க 2 பேருக்கு கல்யாணத்தை ஹீரோ தான் முன்னாடி இருந்து நடத்தி வச்சிருப்பாரு. அப்ப செலினாவோட ஃபேமிலியை பார்த்திருக்கவே மாட்டாரு. செலினாவோட அப்பா அம்மாக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவ சின்ன பொண்ணா இருக்கும் போதே அம்மா இறந்து போயிருக்காங்க, அப்பதான் வளர்த்துட்டு இருந்திருக்காரு. அப்பவும் கல்யாணத்துக்கு சில வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாரு. ஆன்டி அங்கிள் தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு. அந்த ஆன்டி யாருன்னு கூட ஹீரோக்கு தெரிய மாட்டேங்குது. ஆன்டியை பார்க்கறதுக்கு அடிக்கடி செலினா போவாளான்ற மாதிரி கேட்கிறாரு. நடுவுல போவா, அந்த அங்கிள் இப்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காரு, அதனால உங்களுக்கு அப்பப்ப போய் காசை தந்துட்டு வருவா, இதுதான் எனக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் மேத்யூ சொல்றாரு. சரி, அந்த அங்கிள் ஆன்டியை போய் பார்க்கணுன்ற மாதிரி ஹீரோவும் மனசுக்குள்ள வச்சுக்கிறாரு. இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த வேலைக்காரர் கிட்ட ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது அன்னைக்கு காலையில என்ன நடந்தது, அன்னைக்கு காலையில அவங்க கொஞ்சம் அப்செட்டா இருந்தாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அப்படிலாம் இல்ல சார், எப்பவுமே போல சந்தோஷமா தான் என்கிட்ட பேசினாங்கன்ற மாதிரி சொல்றாரு. அன்னைக்கு காலையில வீட்டுக்கு யாரெல்லாம் வந்தாங்கன்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. இந்த பெரியவரும் ஒவ்வொருத்தரை பத்தி சொல்றாரு. பால்காரன் வந்தான், அதே மாதிரி நியூஸ் பேப்பர் போடுறவன் வந்தான், இதை தாண்டி பொருள்லாம் பறக்குவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன பையன் வந்தான் சார், ஒரு நல்ல பாத்திரத்தை பறக்கிட்டு போக பார்த்தான், நல்ல வேளை நான் தடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மேடம் பேசி அந்த பையனை அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் மேல போனாங்க, கொஞ்ச நேரத்துல கன் ஷாட் சவுண்ட் கேட்டது, போய் பார்த்தா மேடம் இறந்து போயிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மேடம் கிளீன் பண்ணும் போது தான் இறந்து இருக்கிறதா இந்த வேலைக்காரர் நினைக்கிறாரு. சரி, வேலைக்காரிக்கு ஏதாவது தெரியுதா பாப்போன்ற மாதிரி இவர் வேலைக்காரி கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. அவங்க எப்படி நல்லபடியா தான் இருந்தாங்களா, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. மேடத்துக்கு என்ன பிரச்சனை, சாரு நல்லபடியா பாத்துக்கிட்டாரு, ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, இப்படிதான் அல்பாயுஸ்ல அவங்க போணுமான்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இப்ப ஹீரோவும் வெட்டிங் ஆல்பத்தை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டோஸ் எல்லாம் எடுத்து பாக்குறாரு. இங்கதான் ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்ததே ஹீரோவா தான் இருப்பாரு. அந்த அங்கிள் ஆன்டி அந்த இடத்துக்கு கூட வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே கார் பிடிச்சி வீட்டுக்கு கிளம்பலான்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவருமே ஜாலியா பேசிக்கிட்டே வராரு. மேத்யூவை போட்டு கலாய்ச்சிட்டு இருக்காரு. மேத்யூ இருக்கார்ல, இவன் எப்பவுமே இப்படிதான் என்னை போட்டு பயங்கரமா கலாய்ப்பான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சோ அந்த ஒய்ஃபுமே இவங்க 2 பேர்கிட்ட ரொம்ப சகஜமா பேசி சிரிச்சுக்கிட்டே தான் வராங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காருல, பார்த்தா பின்னாடி மேத்யூ வந்து நின்று இருக்காரு. அவருமே பார்த்து ஃபீல் பண்ணிட்டாரு. அவ இல்லாததை இப்ப கூட என்னால ஏத்துக்க முடியலன்ற மாதிரி சொல்றாரு. நீ கவலைப்படாத, நான் சீக்கிரமே எதுக்காக இது நடந்தது அப்படின்றத கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. இப்ப மோலின்னு ஒருத்தங்களை பாக்குறதுக்கு வராரு. இவங்க தான் ஆன்டியா இருப்பாங்க. நீங்க மேத்யூ தம்பியோட ஃப்ரெண்டு தானேன்ற மாதிரி கேக்குறாங்க. பரவாயில்ல, என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி இவருமே வீட்டுக்குள்ள வராரு. அப்பதான் அங்கிள் இருமுற சவுண்ட் போடுறாரு. அங்கிள் இப்ப ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்காரு போல. ஆன்டியை கூப்பிடுறாரு. என்னங்க திரும்பி பாத்ரூம் போயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஆன்டி கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து இவரை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப செலினாக்கு இருக்க ஒரே சொந்தம் நீங்க தானா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமான்ற மாதிரி இந்த ஆன்டி சொல்றாங்க. நடுவுல என்ன பாக்குறதுக்கு வருவான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவ இருந்த வரைக்கும் காசெல்லாம் தந்தா, நான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிட்டேன், இப்ப அவ வேற இல்ல, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலன்ற மாதிரி ஆன்டி புலம்புறாங்க. நீங்க என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க, மேத்யூ கண்டிப்பா அந்த விஷயத்தெல்லாம் பார்த்துப்பான், கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு.
மேற்கொண்டு செலினாவை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா திரும்ப திரும்ப இவங்களோட ஹஸ்பண்ட் கூப்பிட்டுட்டே இருக்காரு. தம்பி நான் கிளீன் பண்ணோம் தம்பி, இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஹீரோவை அனுப்பி வச்சிடுறாங்க. ஹீரோ டெல்லியில ரிப்போர்ட்டரா இருக்காருன்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். இப்ப அங்கிருந்து கால் வந்துருது. எப்ப திரும்பி வருவன்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு ஒரு வாரம் லீவ் வேணும் அப்படின்ற மாதிரி இவரும் லீவ் எடுத்துடுறாரு. இப்ப திரும்ப ஆன்ட்டியை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ஆக்சுவலா செலினாவோட பாஸ்ட பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏன்னா பாஸ்ட்ல ஏதாவது பிரச்சனை இருந்து அது அவங்க மைண்ட கஷ்டப்பத்தி அதனால ஏதாவது பண்ணிருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவருக்கு தோணுது. பாஸ்ட பத்தி எல்லாம் கேக்குறாரு. செலினா சின்ன பொண்ணா இருக்கும் போதே அம்மா இறந்து போயிருப்பாங்க. அப்பா ஃபாதரா இருப்பாரு. அப்பதான் நல்லபடியா அவங்கள வளர்த்திருப்பாரு. ஆக்சுவலா செலினா ஸ்கூல் படிச்சாங்க பாத்தீங்களா, அந்த டைம் டூருக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கும். அந்த ஆக்சிடென்ட்ல அவளுக்கு பழசெல்லாம் கொஞ்சம் மறந்துருச்சு. ஏன்னா பழைய விஷயத்தை பத்தி நான் அவகிட்ட பேசுவேன், அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. அப்பா கிட்ட கேட்கும் போதுதான் ஆக்சிடென்ட் ஆனதை பத்தி என்கிட்ட சொன்னாருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி, எதுக்காக செலினாவோட பாஸ்ட பத்தி இவ்வளவு கேக்குறீங்க, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. இவர் உண்மையா சொல்லிடலாம்னு யோசிக்கிறாரு. நீங்க நினைக்கிற மாதிரி அவ ஆக்சிடென்டலா இறந்து போல, திட்டமிட்டு தற்கொலை பண்ணிருக்கான்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கறவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன சொல்றீங்க, அவ எதுக்கு தற்கொலை பண்ண போறா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கான காரணம் தான் நான் தேடிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரைக் ஆகுதா, ஏதாவது சம்பவம் ஸ்ட்ரைக் ஆனா சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. அவ லைஃப்ல அப்படி ஒரு பிரச்சனை இருந்த மாதிரியே எனக்கு தெரியலன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவருமே ஆறுதலா பேசிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. இவர் இருக்கார்ல, செலினாவோட ஸ்கூலை பத்தி எல்லாம் விசாரிக்கிறாரு. ஆன்ட்டி சொல்லி தான் அந்த ஸ்கூலை பத்தி இவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஹில் ஸ்டேஷன்ல தான் அந்த ஸ்கூல் இருக்கும். அந்த ஸ்கூல்ல சேர்ந்து படிச்ச மாதிரி இருப்பாங்கல்ல, அதுல யாரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இது சார்ந்து நிறைய பேர்கிட்ட பயங்கரமா விசாரணை பண்றாரு. கூட படிச்ச ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கிறாரு. அவளை பொறுத்த வரைக்கும் சுலோச்சனான்னு ஒருத்தங்க தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அந்த சுலோச்சனா இங்கே தான் இருக்காங்கன்ற மாதிரி இடத்த சொல்லிடுறாங்க. இவருமே சுலோச்சனாவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. சுலோச்சனாவோட அப்பா வீடு புரோக்கர் போல, நான் ஒரு வீடை பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. அதை பத்திலாம் அப்பாவுக்கு தான் தெரியும், நீங்க அப்பா வந்தோட வாங்க கிளம்புங்கன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன கிளம்ப சொல்லிட்டாங்க, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. நான் செலினாக்கு வேண்டியவன்ற மாதிரி சொல்றாரு. செலினாவா, என் கூட படிச்சவளா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. ஆமா, உங்க கூட படிச்சவதான் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. செலினாக்கு நீங்க என்ன வேணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. என்னோட ஃப்ரெண்ட் தான் அவங்க கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓஹோ, அவளுக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சான்ற மாதிரி சுலோச்சனா சந்தோஷப்படுறாங்க. சுலோச்சனா இன்னும் சிங்கிளா தான் இருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஸ்கூல் டைம்ல நாங்க எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா, என்ன பத்திலாம் உங்க கிட்ட சொல்லியிருக்காளா, அவளை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு, அவ எங்க இருக்கான்ற மாதிரிலாம் இவங்க கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றதுன்னு யோசிக்கிறாரு. சாரி, அவங்க இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாரு. எது, அவ இறந்து போயிட்டாளா அப்படின்ற மாதிரி சுலோச்சனா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. வாங்க உள்ள போய் பேசலான்ற மாதிரி உட்கார வச்சு இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க யாரு, என்ன பண்றீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவர் பத்திரிகையாளரா இருக்காருல, அதை பத்தி சொல்றாரு. அவங்க சூசைட் பண்ணி இறந்ததா இவர் சொல்ல மாட்டாரு, ஆக்சிடென்டலா இறந்து போன மாதிரி தான் சொல்றாரு. நீங்க ரெண்டு பேருமே ஒரே ஸ்கூல்ல படிச்சீங்கல்ல, அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்களுமே சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஹில் ஸ்டேஷன்ல தான் இவங்க படிச்சிருப்பாங்க. ஊரை விட்டு ஊரு போய் படிப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் ரெண்டு பேருமே ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிருப்பாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. எப்பவுமே இவங்க ரெண்டு பேர் தான் சேர்ந்து சுத்துவாங்க. இத பத்திலாம் சுலோச்சனா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேக்குறாரு. என்னன்னு தெரியல, 11th படிச்சிட்டு இருக்கும் போது அவளுக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சு போல, அப்பா அந்த ஸ்கூலை விட்டே கூட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன ஹெல்த் இஷ்யூன்னு கேக்குறாரு. அது எனக்கு தெரியலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்போதைக்கு சுலோச்சனா ப்ரொஃபஸரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட இன்னும் பேசணும், நாளைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாமான்னு கேக்குறாரு. சுலோச்சனா சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அவங்க வேலை பார்க்குற காலேஜ் வாசல்ல இவர் வெயிட் பண்றாரு. இப்ப பிக்கப் பண்ணி இங்க இருந்து கூட்டு போறாரு. மேற்கொண்டு அவங்கள பத்தி தான் நிறைய கேள்வி கேட்கிறாரு. நாங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் டைம்ல நிறைய கெலாட்டெல்லாம் சேர்ந்து பண்ணிருக்கோம். ஆனா அது எல்லாமே எனக்கு முழுசா ஞாபகம் இல்ல, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல, நிறைய விஷயங்கள் மறந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இப்ப இவருக்கும் இவங்களுக்கும் லைட்டா பழக்கம் ஏற்படுது. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சிருது. செலினா கொடைக்கானல்ல இருக்க ஒரு ஸ்கூல்ல தான் படிச்சிருப்பாங்க. இப்ப இவருமே இவரோட பொண்ணுக்கு சீட்டு வேணும்ன்ற மாதிரி வந்திருக்காரு. உண்மையிலே இவருக்கு கல்யாணம் ஆகி பொண்ணெல்லாம் இல்ல, பொண்ணு இருக்கிற மாதிரி இவர் பொய்லாம் சொல்லிட்டு இருக்காரு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, கண்டிப்பா சீட்டு வேணும்னு சொல்லிட்டாரு. இப்படி பேசிட்டு இருக்கும் போது என் ஒய்ஃபுக்கு மட்டும் பெருசா விருப்பம் இல்ல, உங்க ஸ்கூலை பத்தி சிலர் தப்பா சொல்லியிருக்காங்க போல, அதனால தான் என்னோட ஒய்ஃபுக்கு இதுல பெருசா விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. லேடிஸுங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதா, 4 லேடிஸ் சேர்ந்தா புறம் பேசுவாங்க, அந்த மாதிரி தான் என் ஒய்ஃப் கிட்ட தப்பா சொல்லிருக்காங்க போலன்னு சொல்றாரு. அப்படி என்ன சார் தப்பா சொன்னாங்கன்ற மாதிரி இந்த பிரின்சிபலும் கேக்குறாரு. இந்த ஸ்கூல்ல ஒரு பொண்ணு படிச்சாலாம், எந்த ஒரு காரணமும் இல்லாம ஹெல்த் இஷ்யூன்ற மாதிரி ஸ்கூலை விட்டே அனுப்பி விட்டுட்டாங்களாம், அதை பத்தி தான் என்னோட ஒய்ஃப் கிட்ட யாரோ சொல்லிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு. 13 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அதை பத்தியா சொல்றீங்கன்ற மாதிரி பிரின்சிபல் கேக்குறாரு. ஆமா சார், என் ஒய்ஃப் அதை பத்தி தான் சொன்னான்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சார், அந்த பொண்ணுக்கு ப்ராப்ளம்லாம் இல்ல சார், என்ன நடந்தது தெரியுமா அப்படின்ற மாதிரி பிரின்சிபல் உண்மையை இந்த இடத்துல சொல்லிடுறாரு. ஆக்சுவலா எதுக்காக ஸ்கூலை விட்டு அனுப்பியிருப்பாங்கன்னா, அவங்க பிரெக்னென்ட் ஆயிருப்பாங்க.
17 வயசுலயே பிரெக்னன்ட் ஆயிட்டாங்கல்ல. பிரின்சிபல் ஷாக் ஆயிருப்பாரு. அப்பாவை கூப்பிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. இப்ப டீச்சர் இருக்காங்கல்ல, பொண்ணை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வராங்க. அப்பாக்கு பொண்ணு மேல பயங்கரமா ஆத்திரம் வருது. யாருனால இப்படி ஆச்சுன்ற மாதிரி பொண்ணை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. என்ன சார் ஏன் கண் முன்னாடியே அடிக்கிறீங்க? நீங்க முதல்ல இங்க இருந்து பொண்ணை கூட்டு போங்க, இதுக்கப்புறம் இந்த பொண்ணு இங்க படிக்க கூடாது அப்படின்ற மாதிரி பிரின்சிபல் சொல்லிடுறாரு. யாருகிட்டயும் நீ சொல்ல வேணாம், வண்டியில ஏறுன்ற மாதிரி சொல்றாரு. அதனால சுலோச்சனா கிட்ட கூட சொல்லாம இவங்க வண்டியில ஏறிடுறாங்க. இவங்களுக்கே பிரெக்னன்சிக்கான காரணம் தெரியல போல. நான் உண்மையான காரணத்தை சொன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க சார். அந்த பொண்ணோட லைஃபே போயிடும். அதனாலதான் ஹெல்த் இஷ்யூன்ற மாதிரி எல்லார்கிட்டயும் சொல்லி சமாளிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்பயாவது உங்க ஒய்ஃப் கிட்ட எடுத்து சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாரு. சரி சார் நான் பேசிட்டு வரேன்ற மாதிரி ஹீரோவும் சைலண்டா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஸ்கூல் டைம்லயே செலினா பிரெக்னன்ட் ஆயிருக்காளான்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு. அப்பப்ப எனக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லுன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாரு. கால் பண்ணவர் இத பத்திலாம் சொல்ல மாட்டாரு. ஜெனரலா அந்த ஃப்ரெண்டு கிட்ட பேசிடுறாரு. இப்ப கருவை கலைக்கிற மாதிரி அந்த டைம்ல எல்லாம் கருவை கலைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி அப்பா எங்க கருவை கலைச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இது சார்ந்து இந்த ஊர்ல இருக்க ஒரு நபர் கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. அந்த நபர் இருக்கார்ல, அந்த காலகட்டத்துல இங்க இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் அதெல்லாம் பண்ண முடியும் சார். இப்பயும் அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. நேரடியா கேட்க முடியாதுல்ல, என் ஒய்ஃப் பிரெக்னன்ட்டா இருக்கா, என்னெல்லாம் தரணும் தரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சார் பார்த்ததானே சொல்ல முடியும், நீங்க ஒய்ஃபை சீக்கிரமா கூட்டு வாங்கன்ற மாதிரி இந்த லேடி டாக்டர் சொல்றாங்க. இப்போதைக்கு இந்த இடத்துல ரூம் பாக்குற மாதிரி இவரும் வந்துடுறாரு. இங்க இருக்க வார்ட் பாய் கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. நான் ஒய்ஃபை கூட்டிட்டு இந்த ஊருக்கே வந்துடலான் இருக்கேன். இந்த ஊர்ல நல்லதா ஒரு வீடு வேணும், பார்த்து தர முடியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. புரோக்கர் கமிஷன் கிடைக்கும்ல, அதனால இந்த நபரும் நான் பார்த்து தரேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஹீரோ வேணும்ட்டே இவர்கிட்ட க்ளோஸா பேசுறதுக்காக தான் இப்படி பண்றாரு. இது நீங்க வேலை பார்க்குற இடம், ஃப்ரீயா பேச முடியாது, நீங்க நைட்டு நேரம் ஹோட்டலுக்கு வாங்க பேசிக்கலான்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. அவர் ஹோட்டலுக்கு வந்தோன்னா பயங்கரமா அவரை சரக்கெல்லாம் அடிக்க வைக்கிறாரு. அவருமே இடத்த பத்தி சொல்றதுக்காக வராரு. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில விஷயங்களை பேசணும். என் ஒய்ஃபுக்கு வெறும் 16 வயசு தான். இந்த டைம்ல அவளுக்கு டெலிவரி நடந்தா நல்லபடியா நடக்குமா, இல்ல ஏதாவது பிரச்சனை வந்துருமான்னு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றாரு. இதை விட கம்மி வயசு பொண்ணுங்களா டெலிவரிக்காக வந்திருக்காங்க சார், எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும், கவலைப்படாதீங்க இந்த வார்ட் பாய் சொல்றாரு. சார் என்ன சமாதானப்படுத்தணும்ன்றதுக்காக இந்த மாதிரி சொல்லாதீங்க. அது எப்படி சார் கம்மி வயசுல பிரெக்னன்சி நல்லபடியா நடக்கும், உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, தெரிஞ்சது நீங்க சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. செலினாவோட விஷயத்தை போட்டு வாங்குறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் ஹீரோ பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இவருமே 13 வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணு நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. செலினா விஷயத்தை தான் இவர் சொல்றாருன்றத ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. என்ன ஆச்சுன்ற மாதிரிலாம் இவர்கிட்ட திரும்ப திரும்ப கேக்குறாரு. இப்பதான் நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. ஆக்சுவலா ஸ்கூல்ல பொண்ணு வாந்தி எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் பிரின்சிபல் டாக்டர் வச்சு செக் பண்ணிருப்பாரு. பிரெக்னன்ட்ன்றது தெரிய வந்திருக்கும். தனிப்பட்ட முறையில் செக் பண்ணல, அதனால அப்போ ஒரு லேடி டாக்டரை வச்சு செக் பண்ணிட்டாரு. அந்த லேடி டாக்டரும் பிரெக்னன்ட்டா இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. கலைக்க கூட முடியாது சார், ஏன்னா ஏற்கனவே 4 மாசம் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் கலைக்கிறதுக்கு ட்ரை பண்ணா பொண்ணோட உயிருக்கு தான் ஆபத்துன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப கூட பொண்ணால இந்த விஷயத்தை நம்ப முடியல. இவங்களும் தப்பா சொல்றாங்கப்பா, நான் பிரெக்னன்ட்லாம் இல்லப்பா, எனக்கு எதுவுமே நடக்கலப்பா, நான் எதுவுமே பண்ணலப்பான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா அப்பாவால ஏத்துக்க முடியல. என் பேரை கெடுக்கிறதுக்கே இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன கருவை கலைச்சிட்டாங்களான்னு ஹீரோ கேட்கிறாரு. அதுதான் இல்ல சார், கருவை கலைச்சா பொண்ணோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனால அப்பா பயந்துட்டாரு. பொண்ணை குழந்தைய பெக்க வச்சிடலானே முடிவு பண்ணிட்டாரு. அங்கதான் சார் அவர் ரொம்ப நாள் இருந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. குழந்தையும் நல்லபடியா பிறந்துருச்சு, ஆண் குழந்தை தான் பிறந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நமக்கும் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. பொண்ணுக்கு நல்லபடியா பிரெக்னன்சி முடிஞ்சிருது, ஆண் குழந்தை தான் பிறக்குது. அப்ப இந்த ஆண் குழந்தைய வேற எங்கேயாவது ஒப்படைக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு போல. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, அந்த குழந்தை கூட ரொம்ப அட்டாச் ஆயிடுறாங்க. இது நம்ம குழந்தை தானே அப்படின்ற மாதிரி அந்த குழந்தையே பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப குழந்தை பயங்கரமா அழுதுட்டு இருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னா தாய்ப்பால்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மோலி ஆண்டி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸ்கூல் படிக்கும் போது அவளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, பழசெல்லாம் மறந்துட்டான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்பதான் அந்த மாதிரி சொல்லி வச்சிருக்காரு. உண்மையில ஸ்கூல் டைம்ல உங்களுக்கு எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் நடக்கல. இப்ப இவர்கிட்ட இடத்தை பத்தி இன்னொரு நாள் பேசலாம், கிளம்புங்கன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. செலினாக்கு குழந்தை பிறந்தது பாத்தீங்களா, ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்காக ஒரு சர்ச்சுக்கு கூட்டு வந்துடுறாரு. அந்த இடத்துல ஞானஸ்தானம் எல்லாம் எடுத்துடுறாங்க. இமானுவேல் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைக்கு பேர் வச்சிடுறாங்க. இப்ப வேற ஒருத்தங்க கையில குழந்தைய வாங்கிக்கிறாங்க. அவங்க ஒரு கார்ல ஏறுறாங்க. அப்பா இவங்களை வேற ஒரு கார்ல ஏத்துறாரு. ஏன்பா குழந்தைய அவங்க எடுத்துட்டு போறாங்க, நம்ம கிட்ட குழந்தை இருக்கட்டும்ன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. நீ வண்டியில ஏறுன்ற மாதிரி அப்பா கூட்டு போக பாக்குறாரு. அப்பா இமானுவேல் ஆண்டனின்ற பேர்ல ஆசிரமத்துல குழந்தைய ஒப்படைச்சிட்டாருன்றது இவங்களுக்கு தெரிய வருது. அப்பா என் குழந்தை எனக்கு வேணும்ன்ற மாதிரி இவங்களும் பிரச்சனை பண்றாங்க. அப்பா வண்டியெல்லாம் நிறுத்தாதீங்க போங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே வண்டியை விட்டு இறங்கணும்ன்றதுக்காக ஓடிட்டு இருக்கும் போதே இறங்கிடுறாங்க. இப்ப உருண்டு கீழே போய் விழுறாங்க. இப்ப அப்பா வேகமா வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாரு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாரு.
இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு மறந்துடும். அதுவும் நல்லதுதான் அப்படின்ற மாதிரி அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இது எல்லாத்தையும் மறைச்சிருவாரு. அப்ப என்ன ஆசிரமத்துல சேர்த்தாரு அப்படின்றது ஹீரோக்கு தெரிய வந்துருது. அந்த ஆசிரமத்துல போய் அந்த பையன் யாருன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப அந்த ஆசிரமத்துல நிறைய பசங்களை பார்த்துக்கிட்டே உள்ள நுழையிறாரு. இந்த வருஷத்துல ஒரு பையனை இந்த இடத்துல சேர்த்திருக்காங்க, அந்த பையனோட டீடைல் எனக்கு வேணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு இந்த ஆபீசர் இருக்கார்ல, சார் அதெல்லாம் ரொம்ப கான்பிடென்ஷியலானது, அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, டெல்லியில இருந்து வந்திருக்க ஒரு பெரிய ஆபீசர் மாதிரி பேசுறாரு. நான் செக் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். ஆக்சுவலா இந்த இடத்துல நிறைய இல்லீகல் வேலை நடக்கிறதா எனக்கு ரிப்போர்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டாரு. இது இல்லீகல் வேலையான்ற மாதிரி இங்க இருக்க ஒரு ஷாக் ஆகுறாரு. ஆமா சார், இங்க இருக்க குழந்தைங்கள ஆர்கனுக்காக நீங்க வெளிநாட்டுக்குலாம் அனுப்புறீங்கன்ற மாதிரி தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. சார் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல சார், நாங்க ரெக்கார்ட் எல்லாம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்றோம் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கவரு சொல்லிட்டாரு. அப்ப இமானுவேல்னு ஒரு பையனை பத்தின டீடைல சொல்லுங்க. சரியா 12 வருஷத்துக்கு முன்னாடி இமானுவேல் அப்படின்ற மாதிரி ஒரு குழந்தை இந்த இடத்துக்கு வந்திருக்கு, அந்த குழந்தை எங்கன்ற டீடைலை இப்ப சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப இவருமே ரெஜிஸ்டரை பார்த்தா தெரிஞ்சிடும் சார், இருங்க சார் நான் செக் பண்றேன் அப்படின்ற மாதிரி செக் பண்றதுக்காக ரெஜிஸ்டரை எடுக்கிறாரு. இப்ப ரெஜிஸ்டர்ல டேட்டாவெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த இமானுவேல் ஆண்டனி அப்படின்றவர் தப்பிச்சு ஓடிட்டான்ற மாதிரி போட்டிருக்கு. எது தப்பிச்சு ஓடிட்டானான்ற மாதிரி ஹீரோ கோவப்படுறாரு. சார் இந்த மாதிரி ஆசிரமத்துல அடிக்கடி இந்த மாதிரிலாம் நடக்கும் சார், 2-3 பசங்க தப்பிச்சு போக தான் செஞ்சிருக்காங்க சார், நாங்களும் ஒரு பக்கம் தேடி அலையதான் செய்யறோம், ஆனா கண்டுபிடிக்க முடியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் இங்க இருந்து கிளம்புறாரு. செலீனாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா சுலோச்சனா தான். திரும்ப இவர் சுலோச்சனாவை பாக்குறதுக்கு வந்துடுறாரு. செலீனா ஸ்கூல் படிக்கும் போது யாரையாவது லவ் பண்ணிட்டு இருந்தாளா, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல சார், யாரையும் லவ்லாம் பண்ணலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப இவர் இருக்கார்ல, கொடைக்கானலுக்கு டூர் மாதிரி போலான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன், எனக்கு துணையா நீங்களும் கொஞ்சம் வர முடியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களும் இந்த இடத்துல லைட்டா வெக்கப்படுறாங்க. நான் வீட்டுல பர்மிஷன் வாங்கிட்டு வரேன்ற மாதிரி வீட்டுக்கு போயிடுறாங்க. இவர் சொன்ன மாதிரியே இவங்களும் கூட வந்திருக்காங்க. கூலருக்காக ஹீரோவும் ஸ்மோக்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க அடிக்கிறீங்களான்ற மாதிரி நீட்டுறாரு. இவங்களுமே சிரிச்சுக்கிட்டே வாங்கி லைட்டா ஒரு இழு மட்டும் இழுக்கிறாங்க. ஏற்கனவே சிகரெட்லாம் புடிச்சிருக்கீங்களான்னு கேக்குறாரு. ஸ்கூல் டைம்ல சும்மா ஃபன்னுக்காக பண்ணிருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. ஃபன்னுக்காக இன்னும் என்னெல்லாம் பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுமே அந்த டைம்ல பண்ண நிறைய லூட்டிய பத்திலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, கொடைக்கானலுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பழசெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஏன்னா முன்னாடி ஞாபகம் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு இருக்காங்க. வேற என்ன கெலாட்டா பண்ணீங்க சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களும் ஒரு விஷயத்த சொல்றாங்க. பல்ப்ல ஒரு விஷயத்த பண்ணா மொத்த கரண்டோ போகும்ல, அந்த மாதிரி பொண்ணுங்களாம் சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணிடுறாங்க. என்ன கரண்ட் போயிருச்சு, மேல வேற சவுண்ட் கேக்குது, என்ன ஏதுன்னு பாக்கணும்ன்ற மாதிரி வார்டன் லேடி இருக்காங்கல்ல, இப்ப கேண்டில் எடுத்துட்டு மேல வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் பொண்ணுங்கெல்லாம் பேய் மாஸ்க போட்டிருக்காங்க. வார்டன் வந்தோன்னா அவங்கள பயங்கரமா பயம்புத்துறாங்க. வார்டனே இதை பார்த்து பயந்து ஓடுவாங்க. அதுக்கப்புறம் பொண்ணுங்கெல்லாம் மாஸ்க கலட்டி ஜாலியா சிரிக்கிறாங்க. இந்த மாதிரி பல சேட்டைகள் செஞ்சிருக்கோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த பகுதியில நிறைய நேபாளி ஆளுங்க இருக்காங்க, ஸ்வெட்டர்லாம் வித்துட்டு இருக்காங்க. இவங்களுமே குளிர் தாங்க முடியாம ஒரு ஸ்வெட்டரை வாங்கிக்கிறாங்க. இந்த கடையை பார்க்கும் போதுதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரி சுலோச்சனா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேர் ஸ்கூல் படிக்கும் போதே சனி ஞாயிறு பர்மிஷன்லாம் வாங்கி வெளியே வரலாம், அந்த மாதிரி இவங்க 2 பேர் வெளியே வந்திருப்பாங்க. செலீனா ஒரு கடையில உட்காந்து வியாபாரம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களே தனியா நிறைய ஸ்வெட்டர்லாம் வித்திருப்பாங்க. இப்ப அந்த கடைக்கார லேடி கிட்ட எனக்கு ஏதாவது கமிஷன் மாதிரி தாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. நீ நிறைய வித்திருக்கமா, ஆனா கமிஷன் தர முடியாது, நைட் எங்க இடத்துல ஒரு பார்ட்டி நடக்கும், அந்த பார்ட்டிக்கு வேணா வந்துக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. சரி போலான்ற மாதிரி இவங்க 2 பேருமே முடிவு பண்ணிடுறாங்க. இப்ப நைட்டு நேரம் இவங்களும் பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க நிறைய டென்ட்லாம் போட்டிருக்காங்க. அவங்க ரிச்சுவல் படி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஜாலியா அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நிறைய சாப்பாடு இருக்கு, விருப்பப்பட்டதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னொன்று பக்கம் ஆளுங்கெல்லாம் சேர்ந்த மாதிரி தம் அடிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் சாதாரணமா தம் அடிக்கல, உள்ள கஞ்சா மாதிரியான இலையெல்லாம் வச்சு தம் அடிச்சிட்டு இருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கன்ற மாதிரி இவங்களுக்குமே தராங்க. சரி ட்ரை பண்ணிட்டா போச்சுன்ற மாதிரி இவங்களுமே ட்ரை பண்றாங்க. ட்ரை பண்ணா போதை பயங்கரமா ஏறும் பாத்தீங்களா, அந்த போதையில இவங்க 2 பேருமே செம்ம கேர்ல இருக்காங்க. சுலோச்சனா கொஞ்சம் தெளிவா இருக்காங்க. டைம் ஆயிடுச்சுடி நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கை தாங்களா இவங்களை கூட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போற வழியில இவங்க ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகி பொத்துன்னு கவுந்து விழுறாங்க. நல்ல வேலையே இவங்களுக்கு பெருசா எந்த ஒரு காயமும் ஏற்பட்டிருக்காது. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் 2 பேருமே கண்முழிக்கிறாங்க. வா கிளம்பலான்ற மாதிரி 2 பேருமே இங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. ஹீரோ சுலோச்சனா கிட்ட எதுக்காக இதெல்லாம் கேட்கிறாருன்னா, எப்படி அவங்க பிரெக்னன்ட் ஆனாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அவங்க பிரெக்னன்ட் ஆனது அவங்களுக்கே தெரியல, அப்ப எப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் பயங்கரமா யோசிக்கிறாரு. எப்படி இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றதுக்கு ஹீரோ காரணத்தை கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த காரணம் கண்டிப்பா சுலோச்சனாக்கும் தெரிஞ்சிருக்கோன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப சுலோச்சனாவை திரும்பி நிறுத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு நீங்க 2 பேருமே உருண்டு கீழே விழுந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் தெளிவாய் எந்திரிச்சு போயிருக்கீங்க, அப்படிதானே? இதுக்கு நடுவில் எதுவுமே நடக்கலன்னு சொல்றியா? ஒன்னு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு.
ஆக்சுவலா இவங்க உருண்டு கீழே விழுந்தாங்க பாத்தீங்களா, அந்த சமயம் நேபாளி 2 பேர் அந்த இடத்துக்கு வராங்க. இவங்க போதையில இருக்கிறது தெரிஞ்சுதான் இந்த இடத்துக்கு வராங்க. இவங்க வேற உருண்டு கீழே விழுந்து மயங்கி இருக்காங்கல்ல, இதை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும்ன்ற மாதிரி அவங்க 2 பேர் யோசிச்சிருப்பாங்க. அந்த 2 பேர் இருக்காங்கல்ல, இவங்க 2 பேர்கிட்டயும் எல்லை மீறி நடக்கிறாங்க. ட்ரெஸ் எல்லாம் திரும்பி போட்டு விட்டுட்டு அங்க இருந்து சைலண்டா கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலா சுலோச்சனா கொஞ்சம் போதையில் தான் இருப்பாங்க. சுலோச்சனாக்கு என்ன நடந்தது அப்படின்றது நல்லா தெரியும். இதுதான் நடந்ததுன்னு ஹீரோ கேக்குறாரு. ஆனா சுலோச்சனா பயந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி இருக்கிற மரத்துக்கு பக்கத்துல போய் உட்காந்துடுறாங்க. இந்த மாதிரி ஒரு அபியூஸ் நமக்கு நடந்திருக்குன்றது உங்களுக்கு அப்பயே தெரிஞ்சிருக்கும். இதை நம்ம மனசுல இருந்து தூக்கணும், இதை நம்ம மனசுல இருந்து தூக்கணும்ன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இவங்க மறந்துருப்பாங்க. இப்ப ஹீரோ கிட்ட பேசினது மூலியமா அது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வந்துருது. ஆமா, அந்த மாதிரி நடந்த மாதிரி எனக்கு தோணுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவனுங்க 2 பேர்கிட்டயும் தப்பா நடந்திருப்பாங்க. ஆனா செலினா மட்டும் பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க, இவங்க பிரெக்னன்ட் ஆயிருக்க மாட்டாங்க. பிரசன்ட்ல ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, சுலோச்சனாவை வீட்டுக்கே கூட்டு வந்துடுறாரு. இப்போ உண்மையான காரணத்தை சொல்லலாம் நினைக்கிறாரு. அதாவது அவங்க ஆக்சிடென்டலா சாவல, அவங்க சூசைட் பண்ணி தான் இறந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோ திரும்பி வேலைக்காரர்கிட்ட அன்னைக்கு நடந்ததை சொல்லுங்கன்னு கேக்குறாரு. இவரும் சொல்றாரு, சின்ன பையன் ஒருத்தன் பழைய பொருளை எடுக்கிறதுக்காக வந்தான், ஆனா நல்ல தட்டெல்லாம் எடுத்துட்டான், அதுக்கப்புறம் நான் புடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் தட்டை வாங்கிட்டேன்ற மாதிரி சொல்றாரு. அம்மாவும் வந்து அவங்க கிட்ட பேசினாங்கன்ற மாதிரி சொல்றாரு. அந்த பையன் ஒரு நேபாளி பையன்ற மாதிரி சொல்றாரு. எது நேபாளி பையனா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சட்டுன்னு ஷாக் ஆகுறாரு. செலினா ஆக்சிடென்ட்ல எல்லாத்தையும் மறந்துருப்பாங்க, சுலோச்சனாவையும் மறந்துருப்பாங்க. அதனால தான் சுலோச்சனாவை திரும்பி பார்க்கிறதுக்குலாம் போயிருக்க மாட்டாங்க. பிரசன்ட்ல சுலோச்சனா அதெல்லாம் யோசிச்சு பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, செலினாவோட கல்லறைக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப 2 பேருமே அந்த இடத்துல பொக்கேவெல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. இப்ப கீழே இறங்கிட்டு இருக்கும் போது பசங்க எல்லாம் டயர்ல இருக்க அந்த இரும்பு திருடலான்ற மாதிரி பாக்குறாங்க. இவர் வரும்போது ஒரு பையன் மட்டும் மாட்டிக்கிறான். யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த நேபாளி பையன் தான் மாட்டிருப்பான். உன் பேர் என்னன்ற மாதிரி அந்த பையனை பார்த்து கேட்கிறாரு. இமானுவேல் ஆண்டனின்ற மாதிரி இவன் சொல்றான். என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றதை ஹீரோ கண்டுபிடிச்சிருந்தாரு. நமக்குமே நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த பையன் நல்ல பொருள்லாம் எடுத்து வச்சிருப்பான். ஏன்டா நல்ல பொருள்லாம் எடுக்கிற, அது எங்க வீட்டு பொருள் தான்ற மாதிரி இந்த வேலைக்காரர் வாங்கியிருப்பாரு. லைட்டா அந்த பையனை போட்டு அடிக்கவும் செஞ்சிருப்பாரு. அவன் அழுதுட்டு இருக்கிறத பார்த்து இவங்களுமே அக்கறையா பேசிட்டு இருக்காங்க. சரி ஃபீல் பண்ணாத விடுன்ற மாதிரி சொல்றாங்க. உன் பேர் என்னன்ற மாதிரியும் கேக்குறாங்க. அந்த பையனுமே அழுதுகிட்டே இருக்கான். இப்ப இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கும் போது இமானுவேல் ஆண்டனின்ற மாதிரி அவனோட பேரை சொல்லிட்டு போறான். ஒரு ட்ரிகரிங் விஷயம் நடந்ததுன்னா பழசெல்லாம் ஞாபகம் வந்துரும்ல, அந்த மாதிரி இவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருது. நமக்கு இமானுவேல் ஆண்டனின்னு ஒரு பையன் இருந்தானே, அவனுக்கும் யாருக்குறையும் இப்ப 12 வயசு தான் இருக்கும், அவன் தான் இந்த பையனா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவன் லைஃப் இப்படி மாறினதுக்கு நம்மளும் ஒரு விதத்துல காரணம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாங்க. இப்ப சோகமா மேல வந்துடுறாங்க. இப்ப கன் எடுத்து இவங்களே ஷூட் பண்ணிக்கிறாங்க. சோ இதனால தான் இவங்க சூசைட் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. ஹீரோ விசாரிச்சு நிறைய தெரிஞ்சுக்கிட்டாரு பாத்தீங்களா, அதை பத்திலாம் சுலோச்சனா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவங்க கல்லறையில பொக்கே வைக்கிறதுக்காக தானே வந்தாங்க. இப்ப இந்த இடத்துக்கு மேத்தி வந்துடுறாரு. அவரும் பொக்கே வைக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. நான் சொன்ன விஷயம் என்னாச்சு, ஏதாவது கண்டுபிடிச்சியான்ற மாதிரி கேட்கிறாரு. ஹீரோ காரணத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டார்ல, ஆனா அதை ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல வேணாம், அவன் கஷ்டப்படக்கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாரு. மச்சான் நீ நினைக்கிற மாதிரி இது சூசைட்லாம் கிடையாதுரா, ஆக்சிடென்டா தான் இது நடந்திருக்க போலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி மேத்யூவும் ஏத்துக்கிறாரு. இப்போ ஒய்ஃபோட கல்லறையை பார்க்கறதுக்காக வராரு. அவங்க கிட்ட சொல்லி கஷ்டப்பட்ட வேணான்னு சொல்லல அப்படின்ற மாதிரி சுலோச்சனா கிட்ட சொல்றாரு. சுலோச்சனாவும் இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோவும் சுலோச்சனாவும் ஜோடியா மாறிடுறாங்க. 2 பேருமே மேத்யூ கிட்ட சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வண்டியில வந்துட்டு இருக்கும் போதுதான் அந்த இமானுவேல் ஆண்டனின்ற பையனை பாக்குறாங்க. இப்ப வண்டியை நிறுத்தி அந்த பையனுக்கு பக்கத்துல வராங்க. இப்ப அந்த பையனோட கன்னத்துல எல்லாம் கைய வைக்கிறாங்க. பேசாம இந்த பையனை தத்து எடுத்து வளர்த்தா என்னன்ற மாதிரி 2 பேருமே யோசிக்கிறாங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.